காமாட்சி அம்மன் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கேரளத்தில் காசர்கோடு மாவட்டத்தில் பாம்பு ஒன்றின் உடம்பில் தங்க மோதிரம் சிக்கிய வினோத நிகழ்வு. வீடு ஒன்றிற்குள் புகுந்த பாம்பின் உடலில் மேசை மீது இருந்த மோதிரம் சிக்கிய நிலையில் மோதிரத்தை நீக்கிவிட்டு பாம்பை பத்திரமாக வனப்பகுதியில் விடுவித்த வனத்துறையினர். பெங்களூருவில் பெய்த கனமழையால் பவுரிங் மருத்துவமனை அருகே சுவர் இடிந்து விழுந்ததில் 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் பலி. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 5 லட்சம் இழப்பீடு அறிவித்துள்ளது கர்நாடக அரசு. பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு எதிர்காலம் இல்லை. சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் இறக்குமதி சுமையை குறைக்க வாகனத்துறை உயிரி எரிபொருள், மின்சாரம் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற தூய்மையான எரிபொருட்களுக்கு மாற வேண்டும். குறிப்பாக ஹைட்ரஜன் தான் எதிர்கால எரிபொருள் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ரூபாய் 1 பீப்பாய் $125 தாண்டியதால் அதிர்ச்சி. ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டை காரணமாக ஜூன் மாத விநியோகத்திற்கான எண்ணெய் விலை 6.2% அதிகரித்து $125.36 உயர்வு. ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தானின் பகுதியாக காட்டும் விமான போக்குவரத்து வரைபடத்தை நேபாள ஏர்லைன்ஸ் வெளியிட்டதால் சர்ச்சை. இந்தியர்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து அந்த வரைபடத்தை நீக்கி மன்னிப்பு கோரியது நேபாள ஏர்லைன்ஸ். பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடு குறித்து அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. காணொலி மூலம் நடைபெறும் இந்த ஆலோசனையில் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து விரிவான ஆலோசனை என தகவல். நகரங்களில் வீட்டு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளி 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக அதிகரிப்பு. நாளை முதல் இந்த புதிய மாற்றம் அமலுக்கு வருகிறது. கிராம பகுதிகளில் முன்பதிவுக்கான இடைவெளி 45 நாட்களாக தொடரும். ஒருவேளை 25 நாட்களுக்கு முன்பாக பதிவு செய்தால் கணினி அதை தானாக நிராகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியைச் சேர்ந்த 100 சமையல் கலை நிபுணர்கள் இணைந்து உலகின் மிக நீளமான திராமிசுவை உருவாக்கி கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர். திராமிசு என்பது இத்தாலியை பூர்வீகமாக கொண்ட ஒரு இனிப்பு வகை. பெட்ரோலில் 85% வரை எத்தனால் கலப்பதற்கான புதிய வரைவு விதிகளை வெளியிட்டது மத்திய அரசு. பொதுமக்கள் 30 நாட்களுக்குள் கருத்து தெரிவிக்கலாம் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. ஆடைகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி அவுட்ஃபிட் ஐடியா என்ற வார்ட்ரோப் அம்சத்தை அறிமுகம் செய்தது கூகுள் போட்டோஸ். புகைப்படங்களை ஸ்கேன் செய்து டிஜிட்டல் ஆடை அலமாரியை உருவாக்கி நமக்கென பிரத்யேகமாக ஆடை வடிவமைப்பு செய்யும் அம்சம் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என தெரிவிப்பு. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.